அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கட்டி சோறு செய்வாங்க. எங்கள் வீட்லேயே வந்து 3 விதமாக கட்டி சோறு செய்வாங்க. அதுலேயே இருக்கிற ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கிற மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய கட்டி சோறு தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ஒரு மூடி தேங்காய் வந்து தண்ணிப்பால் கெட்டிப்பால் எல்லாமே வந்து சேர்த்து ஒன்றா தான் வச்சுருக்கேன். அது கூடவே வந்து நல்லா ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளியை எடுத்து உப்பு கலந்து நம்ம இந்த தண்ணியில் ஊற வச்சுருவோம். இந்த தண்ணியிலேயே நல்லா புளியை கரைச்சி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி அதே தேங்காய் பால்லையே வந்து திருப்பி புளியை இது பண்ணி நம்ம திருப்பி கரைச்சி அதே தேங்காய் பாலில் கூடவே நம்ம புளியை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ தாராளமாக வந்து நல்லெண்ணெய் விட்டு அது கூடவே வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் நான் வந்து கடலப்பருப்பும் வேர்க்கடலையும் சம அளவில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேர்க்கடலை வேண்டாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து மொறுண்டு வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து முழுசாக இஞ்சி பூண்டு கூட லைட்டாக வந்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது உங்கள் ஆப்ஷன் தான். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 டம்ளர் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் புளிங்கிறதுனால லேஸில் வந்து ரைஸ் வந்து வேகாது. நான் ப்ரெஷர் குக்கராக இருந்தால் ஈக்குவலாக வந்து நம்ம வச்சுக்கலாம். 2 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் இல்லைன்னா 4.5 டம்ளர் வைக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் புழுங்காது அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப முழிச்சுன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து நான் 6 டம்ளராக நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 5 டம்ளராக நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் கம்மியாக ஊற்றி பாருங்கள். நல்லா வேகலை அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா தளபுலாண்டு கொதித்து வரும்போது நம்ம வந்து அரிசியை போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவன் ஆகிடும். ஈவன் ஆனதுக்கப்புறம் எப்படி பிரியாணிக்கு தம் போடுவோமோ அதே மாதிரி அடியில் வந்து நான் தோசைக்கல் வச்சு மேலே வந்து நான் இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நல்லா பொலண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேகலைன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேங்கோட லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 மினிட்ஸ் வைங்க, போதுமானது. இல்லை ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் 2 விசில் விட்டு எடுக்கலாம். செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.